Greetings to you all. Welcome to Class 9, Unit 7, The Christmas Truce, written by Aaron Shepard. Dear children, do you all celebrate festivals like Diwali, Christmas, Pongal, Onam, and many more, right? Okay, you all celebrate so many festivals. And every festival has some meaning in it. எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் ஒரு மீனிங்ஸ் இருக்கும். ஏன் அந்த செலிப்ரேஷன், எந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோன்னு இல்லையா? எல்லா செலிப்ரேட்டுக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு என்ன கதை இருக்குது? ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பார்ன். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்காங்க, தி சேவியர் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபைன், அது ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மேட்டர். இட் இஸ் நவ் we are all following. All the Christians celebrate Christmas. May I ask another question? Christmas எப்போ வருது? லீவில் வருதுன்னு சொல்லக்கூடாது, அடி கொடுப்போம் அப்புறம். சரியா? கிறிஸ்மஸ் ஃபால்ஸ் ஆன் 25th December. இதுக்கு டேட்லாம் சேஞ்ச் ஆகாது. ஃபைன், ஆல் ரைட். ஷால் வி ஸ்டார்ட்? த கிறிஸ்மஸ் ட்ரூஸ். ஃபர்ஸ்ட், ட்ரூஸ்னா என்ன? ட்ரூஸ் மீன்ஸ் an agreement to stop fighting or arguing for a period of time. நார்மலாக யுத்தம் நிறுத்தி வைக்கப்படுறது. யுத்தம்னா தெரியும் இல்லையா? வார். சண்டைக்கு கொஞ்சம் ஒரு பிரேக். ஓகே, ஹாவ் அ பிரேக். அதை மாதிரி சண்டைக்கு ஒரு பிரேக் தான் ட்ரூஸ். அப்போ கிறிஸ்மஸ் டைமில் ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டைக்கு ஒரு பிரேக். ஆல் ரைட், நவ் லெட் us see. This peace set during World War I. So World War I happened in the year 1914 to 1919. So this lesson is taking place on Christmas Day 1914. இப்போ சண்டேன்னு சொன்னல, என்ன சண்டேக்கும் அது? வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், உலக யுத்தம் ஒன்று நடக்குது. ஹைலைட்ஸ் த பியூட்டி ஆஃப் அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ். ஓகே, அப்போது அந்த டைமில் நிறைய சண்டை நடக்குது, நிறைய யுத்தம், நிறைய பேர் செத்து போகிறாங்க, நிறைய பேர் கை கால் இல்லாமல் போகிறாங்க. ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். இட் இஸ் a British soldier's letter to his sister on how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. ஓகே, இந்த லெசன் ஃபுல்லும் ஒரு லெட்டர் தான். ஓகே, லெட்டர்னா என்ன? கடிதம். இந்த லெசன், இந்த கிறிஸ்மஸ் ட்ரூஸுங்கிறது ஒரு லெட்டர். யாருக்கு எழுதுறானாக்கா, டாம்ங்கிற ஒரு சோல்ஜர், டாம்ங்கிற ஒரு ஆள், அவங்களோட சிஸ்டர் பேர் என்னென்னா ஜெனட். டாம் சிஸ்டருக்கு எழுதுகிற லெட்டர் தான் இந்த பாடம். ஃபைன், நார்மல் இந்த லெட்டர் எழுதுறது ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர், ஆங்கிலேய சோல்ஜர் எழுதுகிறாங்க. கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எழுதுகிறாங்க. இப்போ இன்றைக்கி எழுதுகிறோன்னாக்கா நேற்றுக்கு பற்றி தானே எழுத முடியும், நாளைக்கு பற்றி எழுத முடியாது இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எழுதுகிறாங்க. எதை வச்சு? முந்தின நாள் என்ன நடந்ததுன்னு. ஸோ கிறிஸ்மஸ் ஈவில் என்ன நடந்ததுன்னு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எழுதுகிறாங்க. இயர் இஸ் 1914, 1914. மை டியர் சிஸ்டர் ஜெனட், என் செல்லமான அழகான தங்கச்சி எழுதுகிறாங்க. It is 2 in the morning. It means it is 2 o'clock in the morning, early morning. விடிகாலம் 2 மணிக்கு. And most of our men are asleep in their dugouts. So it means early morning. 2 மணிக்குனாக்கா விடிகாலம் இல்லையா? நைட்டு, மிட் நைட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆல் ஆஃப் தெம், எல்லா சோல்ஜர்ஸ் தான். சண்டை நடக்குது, போர் டைம். இட் மீன்ஸ் யுத்தமான டைம். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஸ்லீப்பிங். எனக்கு தூக்கம் வரல. இந்த டக்அவுட்னாக்கா ஆழமான பள்ளம். இது லேண்டுன்னு வச்சுக்கோங்க. லேண்டுக்கு மேலெல்லாம் யூ கேன் நாட் மேக் டென்ட்ஸ் அண்ட் ஆல். டென்ட்டெல்லாம் வச்சாக்கா ஆப்போசிட் எதிரிக்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வாட் தே டூ, ஒரு பள்ளம் நோண்டிட்டு அதுக்குள்ளே அப்படியே ஒரு கேவ் மாதிரி வச்சு அதுக்குள்ளேயே அப்படி பதுங்கி இருப்பாங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஆழமான ஒரு பள்ளம், தட் இஸ் கால்ட் அஸ் டக்அவுட். ஸோ அது யாருக்கும் தெரியாது. மேலே பார்த்தாக்கா கிரவுண்டாட்டும் இருக்கும், பட் அதுக்கு கீழே பள்ளம் நோண்டிட்டு அங்கே அப்படியே இருப்பாங்க. ஸோ வேணுங்கிற டைமில் எந்திரிச்சு போய் ஷூட்டிங் எல்லாம் நடக்கும். ஆல்ரைட், எட்
I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. இன்னைக்கு கிறிஸ்மஸு, இன்றைக்கி தான் லெட்டர் எழுதுகிறேன். ஆனால் எனக்கு உங்களோட பேசணும், உனக்கு ஏதோ லெட்டர் எழுதணும். Then only I can sleep. I'm not able to sleep before that. I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. கிறிஸ்மஸ் ஈவ்னாக்கா தலை திவசம், தலை தீபாவளி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிங்க தலை கிறிஸ்மஸ் ப்ரீவியஸ் நாள். அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா? செம்மையாக இருந்தது அப்படின்னு he is not able to tell. In truth, நிஜமாவே வாட் ஹேப்பன் சீம்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேரி டேல். உனக்கு தெரியுமா, இது நான் சொல்லும்போது நீ ஜோக்கெல்லாம் இல்லை, இது நிஜம்தான். அது நீ ஜோக் மாதிரி இல்லை ஒரு ஸ்டோரி வாட்டும் நினைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ ஃபேரி டேல். இது ஒரு ஃபன்னெல்லாம் இல்லை, நான் நிஜம்தான் சொல்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மையை நம்ம சொல்வது தவிர வேறு எதுவும் இல்லை. அண்ட் இஃப் ஐ ஹேட் நாட் பீன் த்ரூ இட் மை செல்ஃப், நான் மட்டும் இங்கே நிஜமாகவே இல்லைன்னாக்கா ஈவன் ஐ மை செல்ஃப் வில் நாட் பிலீவ் இட். நானே என்னையே நம்ப மாட்டேன். வேறு யாரும் இந்த கதையை சொன்னாக்கா ஐயோ இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிவிடுவேன். அவ்வளோத்துக்கும் நானே பார்த்து என் கண்ணால் கேட்டு காதால் கேட்டு நான் அனுபவிச்சிருக்கிறது ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ. ஸோ நீ என்னை நம்பாமலாம் இருக்கக்கூடாது, சரியா? அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு ப்ராமிஸ் மாதிரி. ஐ வுட் ஸ்கேர்ஸ் பிலீவ் இட். நான் நம்பவே மாட்டேன். நானே அங்கே இருந்து நம்பினால ஐ எம் டெல்லிங் யூ. While you and the family sang carols before the fire there in London. நீங்கள் நம்ம சர்ச்சில் கேரல்ஸ் பாடுவீங்க இல்லையா? கேரல்ஸ்னாக்கா கிறிஸ்மஸ் சாங்ஸ், நிறைய சாங்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே இருந்து கிறிஸ்மஸ் சாங்ஸ் பாடிக்கிட்டு இருக்கிற அதே டைம் நானும் இங்கே பாடினேனே அப்படின்னு. ஓகே. While you and the family sang carols before the fire there in London. நீங்கள் சர்ச்சில் இருக்கலாம், இல்லை ஃபயரில் இருக்கலாம். நல்ல ஃபயர் சுற்றி உட்காந்து கிறிஸ்மஸ் பாட்டெல்லாம் பாடினீங்கல்ல, கிறிஸ்மஸ் கேரல்ஸ். நானும் அதே மாதிரி I did the same with the enemy soldiers here on the battlefields of France. நானும் இந்த இடத்துல இங்கே enemy சோல்ஜர்ஸோட, எதிராளி சோல்ஜர்ஸோட நானும் பாட்டெல்லாம் பாடி ஜாலியாக இருந்தோமே அப்படிங்கிறான். டியர் சில்ட்ரன், நவ் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். ஸோ வேர்ல்ட் வார் ஒன், ஆஸ் ஐ டோல்ட் யூ, 1914 to 1919. ஸோ இங்கே 2 குரூப்ஸாக இருக்குது. அலைட் நேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ, அமெரிக்கா. இது இவ்வளோ ஒரு குரூப்பு. அண்ட் நெக்ஸ்ட் குரூப் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, Turkey and many other small countries. Fine. இங்கே வந்து in our lesson we learned that 2 countries are fighting, British and German. சரியா? பிரிட்டிஷும் ஜெர்மனும் ஃபைட் பண்ணுறாங்க. எங்கே ஃபைட் பண்ணுறாங்க? இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் உள்ள பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணுறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் வேர்ல்டு வார் 1. ஓகே. As I wrote before, there has been little serious fighting of late. The first battles of the war left so many dead that both sides have held back until replacements could come from home. Okay, இங்கே இந்த இடத்துல பயங்கரமான யுத்தம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இஸ் கோயிங் ஆன் வெரி சீரியஸ்லி. பயங்கரமான சீரியஸ் ஃபைட்டிங், ஆளாளுக்கு சுடுறதும் நடக்குது எல்லாமே. The first battles of war left so many dead. அந்த சண்டையில் அங்கேயும் நிறைய பேர் செத்துட்டாங்க. So many German soldiers lost their lives. இங்கேயும் so many people. இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் மீன்ஸ் பிரிட்டன். ஓகே. இங்கிலீஷ்னால் ஆங்கிலேயர்கள்லேயும் நிறைய பேர் செத்துட்டாங்க. That both sides have held back until replacements could come from home. இப்போ கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். இப்போ நிறைய பேர் அங்கேயும் சோல்ஜர்ஸ், இங்கேயும் சோல்ஜர்ஸ், அங்கேயும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், வெப்பன்ஸ் எல்லாமே காலி. அங்கேயும் காலி, அதே தான் இங்கேயும் காலி ஆயிடுச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ட், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இன்னும் மோர் சோல்ஜர்ஸ் அவங்களுக்கும் வேணும். எங்கேருந்து? ஜெர்மன்ஸ் ஆல்சோ நீட் சோல்ஜர்ஸ். இங்கிலீஷுக்கும் சோல்ஜர்ஸ் வேணும். ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக இங்கேயும் ஆர்ம்ஸ் வேணும், அங்கேயும் ஆர்ம்ஸ் வேணும். ஸோ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ணி ஓகே வில் ஹோல்ட் இட், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ வி ஹவ் மோஸ்ட்லி ஸ்டேட் இன் அவர் ட்ரென்ச்சஸ் அண்ட் வெயிட்டட். ஸோ அந்த டைமில் இப்போது வார் கிடையாது. இட் மீன்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். வார் ஜாமெல்லாம் வரட்டும், திங்ஸ் எல்லாம் வரட்டும், டூல்ஸ் அண்ட் ஆல் அதர் ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் வந்த வரைக்கும் இல்லை இன்னும் ஜனங்கள் வரணும். புது நிறைய செத்துட்டாங்க இல்லையா? ஸோ புது ஆள் வர்றது வரைக்கும் வி ஆர் வெயிட்டிங்.
எங்கே வெயிட் பண்ணுறாங்க? இந்த பங்களாலையா இல்லை ரிசப்ஷன் மாதிரி பெரிய இடத்துலையா? நோ, ட்ரென்ச்சஸ்னாக்கா அந்த நான் சொன்னேன் இல்லையா, கிரவுண்டுக்கும் கீழே ஒரு குழி நோண்டிட்டு அங்கே போயிட்டு தே வில் பி டூயிங் எவ்ரி திங் ஃபைன். அதுதான் அவங்களுக்கு டென்ட் மேலே பண்ணாக்கா டென்ட்டு, கீழேனாக்கா ட்ரென்ச்சஸ். பட் வாட் அ டெரிபிள் வெயிட்டிங் இட் ஹஸ் பீன். அந்த வெளியிலையும் வர முடியாது, உள்ளே உட்காந்துருக்கணும். ஸோ இட் வாஸ் ஸோ டெரிபிள், ரொம்ப போரிங்காக இருந்தது. Knowing that any moment an artillery shell might land and explode beside us in the trench and at any time. யாருக்கு தெரியும், என்ன வேணால் நடக்கலாம், என் பக்கத்தில் தானே இருக்குது, நியர்பை ஒன்லி, ஆப்போசிட் ஆர் அவர் எனிமி சோல்ஜர்ஸ் ஆர் தேர். அவங்க அட் எனி டைம் எப்போ வேணாலும் ஆர்டிலரி ஷெல் அங்கேருந்து பீரங்கி குண்டு போடலாம், இல்லை குண்டு அடிக்கலாம், என்ன வேணால் போடலாம், எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, கில்லிங் ஆர் மெய்மிங் செவரல் மென். யார் வேணாலும் சாகடிக்க முடியும், யார் வேணாலும் கை கால் இல்லை கண் மூக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஓகே, லைக் தட். கில்லிங்னாக்கா கொலையே பண்ணுவாங்க, இல்லை கை அடிப்படலாம், கால் அடிப்படலாம், இல்லை மூளை ப்ராப்ளம் ஆகும், ஏதோ ஒன்று நடக்கலாம். அண்ட் இன் டே லைட் not daring to lift our heads above ground for fear of a sniper's bullet. ஆனால் அந்த டே லைட்டில் தலையை கூட லைட்டை தூக்கி பார்க்க முடியாது. வாய்? தலையை எட்டி பார்த்தாக்கா they will know, ஓகே இது ஒரு ட்ரென்ச்சு, இது ஒரு டக் அவுட்டுன்னு கண்டுபிடிச்சி அதில் கரெக்டாக பாம்பு போட்டுருவாங்க. ஸோ தலையை கூடும் வெளியெடுக்க முடியாமல் அப்படியே மேலேருந்து பார்த்தாக்கா இட் வில் பி ஜஸ்ட் லைக் அ லேண்ட் ஒன்லி, கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ தலைமேல் எடுக்க முடியாத, தே நாட் ஈவன் லிஃப்டிங் தேர் ஹெட் டு சி வாட்ஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் பிகாஸ் ஆஃப் ஃபியர், பயமால. And the rain, it has fallen almost daily. So you know, Christmas falls on December 25th. அப்போது it will be very cold time. It will be raining, almost raining. So, and the rain, it has fallen almost daily. Daily rain da. மழை. Of course, it collects right in our trenches. கரெக்டாக இது பள்ளத்தில் தானே இருக்கிறாங்க, கீழே பள்ளம் நோண்டிட்டு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், வாட்டர் வில் கம் இன்சைட், ட்ரென்ச்சஸ்க்குள்ளே வாட்டர் வந்துடும். இட் கலெக்ட்ஸ் ரைட் இன் அவர் ட்ரென்ச்சஸ். கரெக்டாக வாட்டர் எல்லாம் ஓடி வந்து பள்ளத்தில் வந்துடும். வேர் வி மஸ்ட் பெயில் இட் அவுட். பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், தண்ணி உள்ளே வந்து என்ன பண்ணணும், தண்ணி எல்லாம் பிடிச்சி பாட்டு ஒரு பக்கெட் வச்சு ஒரு பேன் வச்சு தே ஹவ் டு த்ரோ த வாட்டர் அவுட் சைட். இந்த தண்ணி உள்ளே வருது, இட் வில் பி டிஸ்டர்பன்ஸ், நோ. அண்ட் வித் த ரெயின் ஹேஸ் கம் மட். மழைன்னா கரெக்டாக தண்ணி மட்டும் வருமா, ஆட்டோமேட்டிக்லி மட்டு, சேறு, சகதி பக்கத்தில் இருக்கிற எல்லா லேண்டும் சேர்ந்து தான் உள்ளே வரும். ஏ குட் ஃபுட் ஆர் டீப்பர், ஒரு அடிக்கு ஃபுட்னா ஒரு அடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபுட்டுக்கு மேலேயே தண்ணி தான் அப்படியே வாட்டர். இட் வில் பி ஃபுல் ஆஃப் வாட்டர். இட்ஸ் பிளாட்டர்ஸ் அண்ட் கேக்ஸ் எவ்ரிதிங், எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட்லி சக்ஸ் அட் அவர் பூட்ஸ். பூட்ஸ் வேணும், லெக் செப்பல், ஷூஸு. ஸோ அங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லும் வாட்டர். ஆல்ரெடி இட் இஸ் வெரி கோல்டு வெதர் அண்ட் நவ் இட் இஸ் ரெய்னிங் அண்ட் இட் இஸ் வாட்டரி. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் inconvenient, not very convenient to stay over there. One new recruit got his feet stuck in it and then his hands too when he tried to get out. So what happened, one new recruit, ஒரு புது மனுஷன், ஒரு புது சோல்ஜர், he came to our camp. அங்கே வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது தெரியல. what happened, அவரோட கால் சேர் சகதிக்குள்ள உள்ளே போயிடுச்சு. அதை காப்பாற்றுறது கை போட்டாங்க பாரு, கையும் உள்ளே மாட்டிக்கிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் திஸ் சோல்ஜர் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், வெரி மச் ஷேரிங் வித் இஸ் சிஸ்டர். என்ன நடந்ததுன்னு எல்லாமே அவங்களோட தங்கச்சிக்கு எல்லாம் எழுதுகிறாங்க. தங்கச்சி பேர் ஜெனட். Through all these, we could not help feeling curious about the German soldiers across the way. After all, they faced the same dangers we did and slugged about in the same muck. Okay, இந்த தான் நாம் மட்டுமா ஃபேஸ் பண்ணுறோம்? ஆப்வியஸ்லி ஆப்போசிட், அது நம்மளை எதிராளி, நம்மளோட எனிமீஸ். எனிமீஸ் யார்? ஜெர்மன் சோல்ஜர்ஸ். ஜெர்மன்ஸும் கண்டிப்பாக இதே பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் மழை வருது, அவங்களுக்கும் டக் அவுட்ஸில் தான் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் தண்ணி உள்ளே போகும். ஸோ ஆல் ப்ராப்ளம்ஸ், தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் அஸ், வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் தெம். நாங்கள் அவங்களுக்கு பயப்படுறோம், அவங்க எங்களுக்கு பயப்படுறாங்க. புரியுதா? ஏன்னா சண்டை போடுறாங்க.
Through all this, we could not help feeling curious about the German soldiers. எங்களுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஆர்வம் வேறு இருக்குது, curious. After all, they faced the same dangers we did and slogged about in the same மக்கான dirt. அந்த அழுக்கால தான் அவங்களும் இருக்கணும். What's more, their first trench was only 50 yards from ours. அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரெஞ்ச்னாக்கா தெரியும் இல்லையா, நான் இப்போ தானே சொன்னேன், டக் அவுட், பூமிக்கு கீழே அப்படியே ஒரு குழி நோண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரெஞ்சு, இன்னொரு அடுத்தது அப்படி நிறைய அவங்களும் நிறைய குழி நோண்டியிருப்பாங்க. நாங்களும் எங்களுக்குள்ளே நிறைய பண்ணியிருக்கிறோம். ஆளாளுக்கு ஒன்று குழிலையும் ஒரு 10-15 பேர் உட்காந்து we will be doing everything. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ட்ரெஞ்ச் ஒரு 50 yards, அதாவது ஒரு ஸ்டோன் த்ரோஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கல் எறிஞ்சாக்கா விழும், அவ்வளோ டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட் ட்ரெஞ்ச் வாஸ் அபவுட் 50 yards ஃப்ரம் அவர்ஸ். கிட்ட தான் இருக்குது. பிட்வீன் அஸ் லே நோ மேன்ஸ் லேண்ட். இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரெஞ்சும் அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரெஞ்சும் பிட்வீன், நடுவில் என்ன இருக்குது, நோ மேன்ஸ் லேண்ட், பார்டர்ட் ஆன் போத் சைட்ஸ் பை பார்ப்டு வயர். Okay, now let me tell you what is no man's land. Naka, 2 countries இருக்குது. For example, imagine 2 country, ஒரு country, இன்னொரு country. For example, இந்தியாவோட பார்டர் வாகா பார்டர், வாகா பார்டர் அம்ரிட்சரில் இருக்கு இல்லையா, பஞ்சாப். ஸோ வாகா பார்டர் இருக்குது. அந்த சைடு பார்த்தாக்கா பாகிஸ்தான். ஸோ இம்மீடியட் ஒரே கோடில் அங்கே பாகிஸ்தான், இங்கே இந்தியா சொல்ல முடியாது. ஸோ வாகா பார்டர் போகும்போது அங்கே ஒரு நோ மேன்ஸ் லேண்ட். No man's land is around 250 yards. ஸோ அந்த இடத்துல ஒரு நோ மேன்ஸ் லேண்ட், ஒரு கொஞ்சமாக இடத்துல, அது உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. அதே மாதிரி அங்கே இருந்து பாகிஸ்தானுக்கு அங்கே இருந்து நோ மேன்ஸ் லேண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோடு போட்டாக்கா, வாலிபால் கோர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த நெட்டுக்கு பக்கமாக ஒரு கொஞ்சம் இடத்துக்கு நோ மேன்ஸ் லேண்ட். We call it as penalty area, அட்டாக் லைன், ஃப்ரண்ட் ஜோன், அந்த மாதிரி சொல்கிறோம்ல, சேம் திங். கொஞ்சமாக அது யாருக்கும் இல்லாத மாதிரி அந்த இடத்துல விடக்கூடாது இல்லையா, லைக் தட், யூ திங்க் லைக் தட், ஃபைன். அவர் ஃபர்ஸ்ட் ட்ரெஞ்ச் வாஸ் 50 yards ஃப்ரம் அவர்ஸ். பிட்வீன் அஸ் லே நோ மேன்ஸ் லேண்ட், பார்டர்ட் ஆன் போத் சைட்ஸ் பை பார்ப்டு வயர். அந்த இடத்துல பார்ப்டு ஒயர் எல்லாம் வச்சுருக்குது. இட் மீன்ஸ் சண்டையான இடம், அது உங்களுக்கு லேண்டு எங்களுக்கு லேண்ட், நடுவில் இருக்கிறது நோ மேன்ஸ் லேண்ட். Yet they were close enough. We sometimes heard their voices. ரொம்ப பக்கம் தானே இருக்குது. when they talk, அவங்க பேசும்போது we can hear their voice. அவங்க வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும். Of course, we hated them when they killed our friends. எங்களுக்கு அவங்கள பிடிக்கல. We don't like them, we disliked, we hated. எங்களுக்கு அவங்கள வெறுப்பு, கோபம், அப்படியே சரியான கோவம் வருது. ஏன்? பிகாஸ் தே கில்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஃப்ரெண்ட்ஸை எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் நாட்டுக்காரங்க மக்களை கொலை பண்ணும்போது எங்களுக்கு கோவம் வருது. ஆப்வியஸ்லி நாங்கள் அவங்கள கொல்கிறோம், அவங்களுக்கு அந்த கோவம் வருது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாங்கள் அவங்க மக்களை கொல்கிறோம், அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க எங்கள் மக்களை கொல்கிறாங்க, எங்களுக்கு கோவம் வருது. பட் அதர் டைம்ஸ் we joked about them and almost felt we had something in common. அந்த கொலை பண்ணுற விஷயத்தை தவிர்த்து we don't have anything much, வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லை. and now it seems they felt the same. இப்போ எங்களுக்கு அவங்க மேலே ஏன் கோவம் வருது, ஏன் வெறுப்பு வருது? because they are killing our people. same manner, why they are disliking, hating us? because we kill their people. just yesterday morning, Christmas Eve day, நேற்றுக்கு மார்னிங் என்னாச்சு தெரியுமா? கிறிஸ்மஸ் ஈவ் டே. we had our first good freeze. எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குட் ஃப்ரீஸ். தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. cold as we were, we welcomed it. அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. தண்ணி ஓடிட்டு இருக்கிறாம அப்படியே அதுவும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் அட்லீஸ்ட் த மட் ஃப்ரோஸ் சாலிட். இல்லைன்னா மட்டு சகதியாக, சேரும் சகதியாக அப்படியே கசன்னு இருக்கும். ஸோ வென் இட் இஸ் ஃப்ரோஸ், அப்போது அந்த சாலிடும் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. Everything was tinged white with frost, while a bright sun shone over everything. Perfect Christmas weather. So it was very cold and sun வருது and frost தெரியும் இல்லையா, பனித்துளியாக இருக்குது. and when the sun shone, it was very beautiful, glittering, அப்படி நல்லா பிரைட்டாக இருக்குது. during the day,
there was little shelling or rifle fire from either side on that particular day. And the Christmas Eve, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் அன்றைக்கி ஒரு ஷெல்லிங்கும் இல்லை. ஷெல்லிங் மீன்ஸ் அங்கே ஒரு பாம் அடிக்கிறது, ஃபயரிங், எந்த ஒரு சூடு, துப்பாக்கி சூடு எதுவுமே கிடையாது. இங்கே லிட்டில்ங்கிறது ஐ டெல் யூ சில்ட்ரன், லிட்டில்னா நோன்னு அர்த்தம். சரியா? தெர் வாஸ் லிட்டில் ஷெல்லிங்னாக்கா தெர் வாஸ் நோ ஷெல்லிங், அந்த எந்த குண்டு வெடிப்பும் இல்லை. சரியா? ஆனால் லிட்டில் வந்ததுனாக்கா சம்திங். தெர் வாஸ் லிட்டில் ஷெல்லிங்னாக்கா கம்மி, கொஞ்சமாக இருக்குது. தெர் வாஸ் அதுக்கு வேறு மீனிங் இருக்குது. நாட் மச் பட் ஆல். ஓகே. So during the day time there was no shelling or rifle fire from either side. நாங்களும் அவங்கள எந்த ஃபயரிங்கும் கிடையாது, எந்த துப்பாக்கி சூடு, இந்த பாம் ஒன்றும் கிடையாது, அவங்களும் எங்களை எதுவும் பண்ணல. And as darkness fell on our Christmas Eve, the shooting stopped entirely. Shooting டோட்டலாக நின்று போச்சு. Our first complete silence in months. நிறைய நாளாக, நிறைய மாதமாக பயங்கரமான சண்டையும் துப்பாக்கி சூடும் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் வாட்டியா டோட்டல் சைலண்ட், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் டோட்டல் பின் ட்ராப் சைலண்ட். அவர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சைலன்ஸ் இன் மந்த்ஸ். We hoped it might promise a peaceful holiday. எங்களுக்கு என்னமோ ஒரு பீஸ்ஃபுல், அமைதியான ஒரு ஹாலிடே. But didn't count on it. We had been told the Germans might attack and try to catch us off guard. அப்போ ஆனால் எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, மேபி அவங்க அமைதியாக இருந்துட்டு திடீர்னு புலி மாதிரி பாஞ்சிருவாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. Can you understand? We had been told the Germans might attack and try to catch us off guard. நாமளும் ஓகே அவங்க ஒன்றும் பண்ணலன்னு அமைதியாக கண்டுக்காமல் இருந்தாக்கா they might catch us off guard. கண்டுக்காத டைமில் அவங்களுக்கு எங்கள் மேலே சண்டை போடுவாங்கன்னு ஒரு சஜஷன் வந்தது. ஸோ வி ஆர் அலர்ட். ஐ வென்ட் டு த டக் அவுட் டு ரெஸ்ட். நான் எங்களோட டக் அவுட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன் நைட்டு தூங்குறதுக்கு. அண்ட் லையிங் ஆன் மை காட், கட்டிலில் லைட்டாக தலை சாய்த்து தூங்கலான்னு போனேன். ஐ மஸ்ட் ஹவ் ட்ரிஃப்டட் அஸ்லீப். அப்போ தான் தூக்கம் வரலான்னு இருந்தது. சரியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து லைட்டாக தூங்கலான்னு போகும்போது ஐ மஸ்ட் ஹவ் ட்ரிஃப்டட் அஸ்லீப். ஆல் அட் ஒன்ஸ் மை ஃப்ரெண்ட் ஜான் வாஸ் ஷேக்கிங் மீ awake. அந்த டைம் பார்த்து என்னோடய ஃப்ரெண்டு பேர் என்ன? ஜான். ஜான் வந்து என்ன எந்திரிக்க வைக்கிறான். He's trying to wake me up, saying, "Come and see what the Germans are doing. Hey, எந்திரி, Tom, get up." So John is telling to Tom. ஜான் வந்து டாம் தூங்க ரெடியாக இருந்து இப்போ தான் தூக்கம் வந்தது, அதுக்குள்ளே எந்திரி டாம், get up. Come and see what the Germans are doing. Germans என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, குயிக்காக பாரு. I grabbed my rifle. கிராப்ட்னாக்க துப்பாக்கி. என்னோட துப்பாக்கி அப்படியே வேகமாக எடுத்துட்டு ஐ ஸ்டம்பிள்ட் அவுட் ஆஃப் த ட்ரென்ச். ஸ்டம்பிள்னா நடக்கவே முடியல, என்ன தூக்க இதில் இருந்தது இல்லையா, அப்படியே கிடுகிடுன்னு எந்திரிச்சு out of the trench and stuck my head cautiously above the sandbag. Sandbagனா மணல் மூட்டை, மணல் எல்லாம் மூட்டையெல்லாம் வச்சு, ஏன்னா மணல் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு they will be doing all this டக் அவுட்ஸுக்கு ஒரு சேஃப்டிக்காக வச்சு சாண்ட் பேக். காஷியஸ்லி, கேர்ஃபுல்லாக என் காலை மெதுவாக வச்சு தலை அப்படி எட்டி பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்க திஸ் ஜெர்மன்ஸ். I never hope to see a stranger and more lovely sight. நான் நினச்சி பார்க்காத அழகான ஒரு sight, beautiful, lovely, charming, wonderful, stupendous, simply amazing sight. I never hope to see a stranger and more lovely sight. என்னோட ஒரு stranger, தெரியாதவங்கள, அவங்க எதிராளி, என்னோட எதிரி, இப்படி ஒரு அழகா, என்ன அழகது. Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as I could see. என்னது அது பார்க்குறேன்னாக்கா, கிளஸ்டர்ஸ்னாக்கா கூட்டமாக, குட்டி கூட்டமாக, லைக் சீரியல் செட்டுன்னு வைங்களேன், இப்படி கும்பலாக இருக்கும் இல்லையா, லைக் clusters of tiny lights were shining all along the German line. இந்த ஜெர்மன் லைனில் அப்படியே ஃபுல்லும் லெஃப்ட்லனாலும் சரி ரைட்லனாலும் சரி கண்ணெட்டும் தூரம் வரை, கண் எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அத்தனை வரைக்கும், பிகாஸ் இட் இஸ் நைட் டைம்
இருட்டாக இருக்குது, ஆனால் லைட் மட்டும் அப்படி குட்டி குட்டி சூப்பராக அழகாக டெக்கரேஷன். Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as I could see. What is it? I asked in bewilderment. என்னடா இது திடீர்னு அவங்க சண்டை போடுதுன்னு வந்திருக்கிறோம், என்ன இது லைனாக லைட் மாட்டி வச்சுருக்குறாங்க? And John answered, Christmas trees. என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் ட்ரீஸ். நார்மலாக கிறிஸ்மஸ் ட்ரீஸ் நம்ம ஊர்லேயும் டெக்கரேட் பண்ணுறது வழக்கம். கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் அண்ட் ஆல் அதர் திங், ஜிங்கிள் பெல்ஸ்லாம் தெரியும் இல்லையா? எஸ். என்னடா இது கேட்டாக்கா ஜான்ஸ் சொல்கிறான், கிறிஸ்மஸ் ட்ரீஸ். அண்ட் ஸோ இட் வாஸ். ஆமாம், அதுதான். The Germans had placed Christmas trees in front of their trenches. அவங்க எங்கெங்கே ட்ரென்ச்சஸ் இருந்தாங்களோ, ட்ரென்ச் மீன்ஸ் அந்த குழி நொண்டி கீழே இருக்கிறாங்கல்ல, எல்லா இடத்துலையும் they have placed the lights. அங்கே லைட் எல்லாம் வச்சுருக்காங்க. lit by candle or lantern like beacons of goodwill. ஸோ அவங்க இப்போ நார்மலி ஏன் இந்த லைட்டு ஸ்டார் போடுற வேலை பண்ணுறோன்னாக்கா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பார்ன் அண்ட் குட்வில், கடவுளோட இதுக்காக, சரியா? ஸோ அந்த ஒரு ஞாபகார்த்தமாக தான் எவ்ரி இயர் வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ். ஸோ அங்கே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரென்ச்சஸ் lit by candle, மெழுகுதிரி ஏற்றி, குட்டி குட்டி லேம்ப் எல்லாம் ஏற்றி, beacons of goodwill. And then we heard them singing. அது மட்டும் இல்லை, they are singing also. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டு? Still natched, heli natched அப்படின்னு. என்ன இப்போ கொஞ்சம் புரியாத வேர்டு, ஓகே, பிகாஸ் இட் இஸ் இன் their language. This carol may not it be familiar to us in Britain, but John knew it and translated. இது எங்களுக்கு English people-க்கு we do not know their language, but John knew it. ஜானுக்கு தெரியும் இது என்ன பாட்டுன்னு. And he translated silent night, holy night. சரியா? அதாவது silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child. அது அப்படி போகும். தமிழில் சொல்லணுன்னாக்கா, ஓ பில்லா திருஈரா அப்படி வரும். ஓகே, ஸோ இந்த சாங் இது கிறிஸ்மஸ்க்கு பாடுற ஒரு சாங். I have never heard one lovelier or more meaningful in that quiet, clear night, its darkness softened by a soft quarter moon. ஸோ அப்போ ஜான் சொன்ன சாங் அது, சரியா? அந்த சைலண்ட் நைட் ஹோலி நைட் சாங். இந்த சாங் இட்ஸ் மோர் மீனிங்ஃபுல், ரொம்ப கருத்தான ஒரு சாங், மீனிங்ஃபுல் சாங். இன் தட் குவாய்ட், அமைதியான கிளியர் நைட், அந்த நைட் ரொம்ப கிளியராக இருக்குது. இட்ஸ் டார்க்னஸ் softened by a first quarter moon. மூன் குவார்ட்டர் மூனாக இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபுல் மூனும் கிடையாது, நோ மூனும் கிடையாது, குவார்ட்டர் மூன். வளர்பிறை நிலா, ஒரு குட்டிய மூன் வர வளர்பிறையான ஒரு மூன் டைமில் அழகான ஒரு சாங் இருக்குது. When the song finished, the men in our trenches applauded. அந்த சாங் முடித்த உடனே எங்களோட மென், when the song finished, the men in our trenches, எங்கள் ட்ரென்ச்சஸில் ஆட்கள் applauded, clapping hands. very beautiful, super fantastic song. ஓகே, ஏன்னா இது நம்மளுக்கு இந்த still natched, helit natched தெரியாமல் இருக்கலாம், பட் silent night, holy night தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து உலகம் முழுசும் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்கிற ஒரு பாப்புலர் சாங். அந்த சாங் பாடி முடிச்சோடனே எங்கள் மக்கள் கிளாப் பண்ண முடிச்சிட்டேன். நம்ம சாங்கு ஆனால் வேறு பாஷையில் பாடுறாங்க, லைக் தட். எஸ், Britain soldiers applauded. Germans, then one of our own men started singing and we all joined in. ஸோ இது முடித்த உடனே அடுத்த ஆள் நம்ம ஆட்கள் வேறு கிறிஸ்மஸ் சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. The first novel, The Angel did sing. The first novel, அந்த சாங்கையும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் both of them are celebrating Christmas. இனி என்ன நடக்க போகுதுன்னு we will see in the next episode.